நித்யானந்தா வச்சு ஒரு கதை இருக்கு. நித்யானந்தாவா? நித்யானந்தாவா? யார் இந்த கைலாசா? அப்படியா? ஒரு கதை சொல்லுவாங்கல்ல சார், கரடி. புரிஞ்சிருச்சு. ஏன் ஃபர்ஸ்ட் கதையை சொல்லுங்க, எனக்கு தெரியாது. என்ன கதை? பயங்கரமான கதை சார். சொல்லுங்க. அது சொல்ல சொல்ல முடியாத முடியாதா? கதை. அமெரிக்காலாம் சுத்தி பார்த்து ரெக்கிலாம் பண்ணி லொகேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். பட்ஜெட் போட்டு பார்த்தா அது வேற எங்கேயோ நிக்குது. அதுக்கு என்னோட தொடர்ந்து ஒரு 2 படங்கள் சரியா போல வேற. சரி நம்ம பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணலாம், இந்த பட்ஜெட் நம்ம படம் பண்ண முடியாது, அது வர்த்தக ரீதியா வந்து வெற்றி பெறாது. நாங்க நடிச்ச ஒரு கதையை வந்து வேற ஒருத்தங்க படமா எடுத்து ரிலீஸே பண்ணிட்டாங்க. இல்ல பாதி நாள் நான் ஷூட்டிங்க்கு போவே இல்லை. நிறைய டூப் ஷாட்ஸ் தான். இப்போ நீங்க படம் பார்க்கும்போது ஒரு கார்ல ஒரு சாங் வரும், அது நான் கிடையவே கிடையாது. அந்த பாட்டுக்கு நான் 1 நாள் தான் போனேன், ஆனா 3 நாள் ஷூட் பண்ணாங்க. எல்லாமே டூப்ஸ் தான் எடுத்தாங்க. மாமன்னன் ஷூட்டிங்ல போய் உட்காரும்போது கொஞ்சம் திடீர்னு தோணும், ஐயோ நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தொகுதியில் எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவ்வளவு மனுக்கள் இருக்கு பெண்டிங்கு, நம்ம அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கோமே. இவ்வளவு இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஆஸ் எ டீமா உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கு. 2018 அவருடைய முதல் படம். அவருடைய ஸ்பீடுக்கு, அவர் எழுதுற அந்த கதைகளுக்கு டெய்லி ஆக்சுவலா இப்போ ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா போய் ஒரு கதை ரெடி பண்ணிட்டு வந்துடுறாரு. அந்த மாதிரி அவர் இன்ஸ்டன்ட் ஒரு ஸ்டோரிஸ். பத்திரிகையாளர், எழுத்தாளர். அவருடைய முதல் படம் இரவுக்கு ஆயிரம் கண்கள் பார்த்து அருள் ஃபோன் பண்ணி படம் நல்லா இருக்கு, இது யாரு இயக்குனர்னு கேட்டு நான் வந்து பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அமிச்சு, அருள் தான் எனக்கு மாறன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது. அருளோட ஃபர்ஸ்ட் படம் வம்சம், அது வந்து ஃபர்ஸ்ட் கதை எனக்கு வந்த கதை. பாண்டியராஜ் சாரோட, அவர் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் கதை சொன்னார். நான் தான் வந்து இல்லை இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுக்கு வந்து இந்த அது கிராமத்து கதை இல்லை. அப்போ நான் வந்து ஒரு சிட்டி பேஸ்ட் படம் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் வந்து அருளுக்கு வந்து அந்த படத்தை ரெஃபர் பண்ணேன். ஸோ அருள் வந்து இந்த படத்தை எனக்கு ரெஃபர் ரெஃபர் பண்ண. ஓகே. 4.5 இயர்ஸ்ங்கிறது லாங் டைம்ல, வெரி லாங் டைம். நடுவில் கதையெல்லாம் மறந்துட்டேன். அப்புறம் கதை, அப்புறம் நாங்க நடிச்ச ஒரு கதையை வந்து வேற ஒருத்தங்க படமா எடுத்து ரிலீஸே பண்ணிட்டாங்க. அது ஒரு சின்ன பார்ட், ஒரு சின்ன ஒரு போர்ஷன். ஸோ அதை திருப்பி நாங்கள் வந்து ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணி அதை ரீஷூட் பண்ணோம். நான் வேற படங்கள்லேருந்து நடுவில் வந்துட்டு போவேன். ஸோ எனக்கு அந்த கதை திடீர்னு வந்து மாறன் கொஞ்சம் உட்காருங்க, நம்ம படத்தோட கதை என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவரும் பொறுமையாக சொல்லுவார், சார் இது சார் இப்படி நடந்திருக்கு சார், சரி இது முன்னாடி சீன் என்ன சொல்லுங்க அப்படின்னு அது பொறுமையாக சொல்லுவார். இல்லை நீங்கள் இது ஃபர்ஸ்ட் சொல்லும்போது வேற இல்லை சார், அப்புறம் நம்ம கொஞ்சம் மாற்றணும்ல சார். அப்படி அது ஒரு பெரிய ட்ராவல். நிறைய காரணங்கள் இருந்துச்சு. கோவிட், லாக்டவுன் ஒரு பெரிய ரீசன். அப்புறம் என்னோட ப்ரையர் கமிட்மெண்ட்ஸு, அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட், பிரசன்னா, ஸ்ரீகாந்த், பூமிகா, நைட் ஷூட் அதிகமாக இருக்கு, நிறைய 90% நைட் ஷூட்டு. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். இப்போ ஓகே படம் பார்க்கும்போது அவருடைய அந்த கிரைம் ஜானருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள திருப்திப்படுத்துகிற ஒரு படமாக இருக்கும். எந்த படம் பண்றதுக்கும் முன்னாடியும் ஒரு அழுத்தமான காரணம் இருக்கும். இந்த படம் பண்றதுக்கான அழுத்தமான காரணம் 2018 அந்த டைம்லலாம் வந்து நான் வேற ஜானர் பண்ணணும், கிரைம் த்ரில்லர் பண்ணலாம். அந்த 20,000 கண்கள் என்ன ரொம்ப கவர்ந்துச்சு. அவருடைய ரேசி ஸ்க்ரீன் பிளே, அந்த சஸ்பென்ஸ் கடைசி ஷார்ட் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு கதை பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான். உதய் சார் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒர்க் பண்றீங்க ஒரு படமா. ஸோ எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அதிகமாக ஒர்க் பண்ணது அவங்க தான். 4 வருஷம் படமா. 4 வருஷமா ஒரு படத்துல. ஓகே, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? அவங்க சின்ன வயசுல இருந்து தெரியும் எனக்கு. அவங்க குட்டி வயசுல இருந்து தெரியுமா ஸ்கூல்ல சார்? இருந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க இந்த படத்துல. ஐ மீன் அந்த இண்டஸ்ட்ரி வந்த புதுசு மாறன் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ சார் ஒரு படம் சூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். சார் கதை சொன்னாரு, கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி ஆரம்பிச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த படம். சூப்பர். சார் நீங்க சொல்லுங்க, கண்ணை வச்சு உங்களுக்கு ஏதாவது சென்டிமெண்ட் இருக்கா? இரவுக்கு ஆயிரம் கண்கள், கண்ணை நம்பாதே, அந்த மாதிரி. இல்லை சென்டிமெண்டலாக எதுவும் இல்லை சார், அது இயல்பாக அமைஞ்சது. ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்ன, 20,000 கண்கள். அப்போ அது ராத்திரியில் மேக்ஸிமம் கதை நடக்கும். ஒரு நாள் வந்து அந்த குலமகள் ராதை படத்தோட பாட்டு கேட்கும்போது அந்த சாங் உள்ள வந்து 20,000 கண்கள் பகலுக்கு ஒன்றுன்ற சாங் வந்து டக்குன்னு கேட்சியாக இருந்துச்சு. அப்போ நானும் ப்ரொடியூசர் அருள் சார்லாம் டிஸ்கஸ் பண்ணோம், இது ரொம்ப பொருத்தமாக இருக்கே, பண்ணலாமேன்னு அதை வச்சோம். அதே மாதிரி இந்த படம் உதய் சார் வந்து நான் லவ் ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அவர் கிரைம் கதை வேணும்னு கேட்கும்போது அதை நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு நாள் அதே மாதிரி சாங் வந்து கேட்டேன். அந்த மாதிரி அந்த பாட்டு கேட்டு இன்ஸ்பயர் ஆகி இந்த கதைக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டில் அது. ஸோ இது வச்சோம் நாங்கள். மற்றபடி கண்ணு மேலே எந்த சென்டிமெண்ட்டும் இல்லை. என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட, அது டைட்டில் வந்து பிளாக்மெயில்.
அதுலயும் பிளாக் இருக்கே சார். பிளாக் த்ரில்லர் இருக்கு. டார்க். த்ரில்லர் படம் தான் அது. ஆ. ஆனா கண்ணு மேல எந்த சென்டிமெண்ட். பூமிகா இருக்காங்க, பிரசன்னா சார் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. சோ இத்தனை பேர் வச்சு ஒர்க் பண்ணும்போது யாரு சார் உங்களுக்கு ரொம்ப டார்ச்சரா இருந்தது? ஐயோ இவர் தொல்லை தாங்கலையேப்பா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் யாரு? அப்படி யாருமே இல்ல. பரவாயில்ல சார். உண்மையை சொல்லணும்னா அப்படி யாருமே இல்ல. என்னன்னா எனக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து திடீர்னு கூப்பிடுவேன் சார் நான். சார் இந்த மாதிரி டேட் வேணும் சார் அப்படின்னு. அவருக்கு உண்மையிலே நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்கும். அது இல்லாம ஒதுக்கி தருவாங்க. அதே மாதிரி பிரசன்னா சார், பூமிகா மேடம் கோவிட் டைம்ல ரொம்ப சிரமப்பட்டு எல்லாருமே நடிச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. யாருமே அப்படி டார்ச்சர்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதோட முதல்ல சொல்லணும்னா உதய் சார் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த படம் இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு அவர் ஒரு மெயின் காரணம். 4.5 இயர்ஸ்ல வந்து இந்த படத்துல வந்து நடிச்சு முடிச்சுட்டு இப்ப திரும்பி பார்க்கும்போது அப்பா ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அந்த திருப்தி உங்களுக்கு இருக்கா? இந்த படம் எப்படிப்பட்ட படமா இருக்கும் உங்களுக்கு பர்சனலா? கண்டிப்பா என்னோட கெரியர்ல ஒரு மைல் ஸ்டோன் தான் இந்த படம். இந்த படம் கமிட் ஆகும்போது அடிச்சு விடாதீங்க. அட நிஜமா படத்துல நீங்க வரதே 2 சீன் தான். இதுல எப்படி 2 சீன் கூட ஒரு பாட்டு அவ்வளவு வெளிப்படையா பேசுறேன். அப்புறம் எங்க மைண்ட் அசோசியேஷன் அசோசியேஷன் உங்க ஃபேன்ஸ் ஒரு வந்து சின்ன பார்த்தா milestone ஏமாந்துறாங்க. சார், பாவம். ஃபேன்ஸ்க்கு தெரியும். அதனால தான் பாட்டை மட்டும் நான் ப்ரோமோட் பண்ணிட்டேன். எங்க அதாவது கெரியர்ல வந்த புதுசுல இப்படி ஒரு டைரக்டர், இப்படி ஒரு ஹீரோ, இந்த மாதிரி ஒரு காஸ்ட் க்ரூவோட அசோசியேட் ஆகிறது கண்டிப்பா பெரிய விஷயம். ஆனா இது அந்த டைம் எடுத்து ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்காது. சாரோட ஒரு செகண்ட் லாஸ்ட் ஃபில்மா இது இருக்கிறது வந்து சொல்லி இதுக்கு மேல நடிக்காத இல்ல, அது ஒரு சின்ன ஹிஸ்டரி தானே அது. So, Absolutely, இதுக்கப்புறம் yeah. சார் வந்து நடிக்க போறதுன்னு அவர் போன வருஷமே சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இந்த மூவியோட பிளேஸ்மெண்ட் வந்து கரெக்டா இந்த டைம் அமையறது வந்து ஃபேட் ஆஃப் ஃபில்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு ஒரு ஃபேட் இருக்கிற மாதிரி ஃபில்மோட ஃபேட். ஸோ அது எனக்கு இன்னும் பெருமையாகவும் இருக்கு இந்த டைம் வந்தது. பிளஸ் அந்த 4 வருஷத்துல நான் ஒரு ஆக்டராகவும் மெச்சூர் ஆயிருக்கேன். ஒவ்வொரு ஸ்கெடியூலையும் என்னோட மெச்சூரிட்டி என்னாலே ஃபீல் பண்ண பார்த்தா முடியுது. ஒரு ஸ்கெடியூல்ல ஒரு மாதிரி நடிச்சிருப்பீங்களா? ஒரு வருஷத்துல வேற வேற மாதிரி இருந்தாங்க. ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாங்க. வளர்ந்து ஸோ அந்த வகையில இது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எந்த சீன் பர்டிகுலரா இந்த படத்துல எந்த சீன் ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது, ரொம்ப டஃப் டு ஹேண்டில் அந்த மாதிரி? இந்த படத்துல நான் வந்து கமல் சார் வந்து தசாவதாரம்ல 9 கெட்டப் நடிச்சாரு. இந்த படத்துல அவர் 5 கெட்டப் பண்ணியிருக்கேன். வருஷ கணக்கா 5 கேட்ட 4.5 வருஷம் இல்ல. 4.5 வருஷத்துல இந்த படத்துக்குன்னு ஒரு கெட்டப் வச்சேன். அந்த கெட்டப்ல வருவேன். அப்புறம் நெஞ்சுக்கு நீதி கெட்டப்ல ஒரு 2-3 சீன் வருவேன். அப்புறம் வந்து கழகத்தலைவன் கெட்டப்ல வருவேன். அப்புறம் வந்து சைக்கோ மாமன்னன் கொஞ்சம் வருவேன். இல்ல சைக்கோ முடிச்சுட்டு தான் இருந்தேன். முடிச்சிட்டு தான் So, வந்தீங்க. மாமன்னன் கொஞ்சம் வருவேன். அப்புறம் சில இடத்துல மேக்கப்பே இல்லாம சும்மா வாங்க ஷூட்டிங் நடக்குது வாங்க அப்படி வந்து நடிச்சேன். ஸோ ஒரு 5 கெட்டப் வேற வேற மாதிரி இருப்பேன். ஆனா என்னன்னா லைட்டிங், மழை, ஃபுல்லா ஹேர் ஸ்டைல் தான் மெயின் டிஃபரன்ஸ் இல்ல. ஒன்றும் பெருசா உடம்ப ஏத்தி இறக்கலாம் முடியாது. மேக்சிமம் இதுதான். Okay. ஸோ சொல்லு அவட்ட முடி வேற மாதிரி இருக்குங்க. பரவாயில்ல நீ வாங்க இது ரெயின் எஃபெக்ட் போட்டுடலாம். ரெயின் எஃபெக்ட் போட்டா உங்களுக்கு தெரியாது. தெரியாது. Okay. இருட்டாக்கிட்டா உங்களுக்கு இந்த இந்த மாதிரி தொப்பியை மாட்டிடுவோம். ஒரு கேப் அதெல்லாம் தான் காரணம். அந்த ஒரு கேப் ஒரு ரெயின் எஃபெக்ட். ஸோ அதிகமா கஷ்டப்பட்டது இந்த ரெயின் எஃபெக்ட்ல ஃபைட்டு, சேஸ் இருக்கு, ரன்னிங் இருக்கு, ரன்னிங் சேஸ், கார் சேஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நிறைய அடிபட்டுச்சு எனக்கு, கேமராமேனுக்கு, அப்புறம் கூட நடித்த நடிகர்களுக்கு, பிரசன்னா பிரதர் அவருக்கு அடிபட்டுச்சு. So இது மட்டும்தான் அதுல ரொம்ப கஷ்டமா நான் நினைச்சேன். உதய் சார், படத்துல யாரு பெருசா ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்களா, ஹீரோயின் சைடுல இருந்தா? எழுத்தாளர் அந்த இயக்குனர் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதுவும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் படம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு 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 சின்ன ஒரு லைன். ஒரு இரவு ஒரு பையன், அவனுக்கு ஒரு ஜோடி இருக்காங்க, காதலர்கள் இருக்காங்க. இவங்களுக்குள்ள அந்த பொண்ணால் இந்த பையனுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை பார்த்தா அவன் அதுக்கு மேல மேல அவனுக்கு பெரிய பெரிய அந்த பிரச்சனை வெளில வரணும்னு பாக்குறான். ஆனா அவனுக்கு மேல மேல பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதுலேருந்து அவன் எப்படி வந்தான் அப்படிங்க ஒரு 2 இரவு நடக்கிற கதை தான் இது. ஸோ வெரி சிம்பிள் லைன். ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் ஒன்றும் யாரும்லாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. ஒரு பொணமா ஒரு லேடி ஒன்று நடிச்சிருக்காங்க. அவங்க பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேசாம படுத்திருந்ததா? அவங்கதான் வந்து படம் ஃபுல்லா வந்து அவங்க பணமா நடிச்சு கேட்டிருப்பாங்கன்னு இல்ல நினைக்கிறேன். 4.5 வருஷமா படமா நடிச்சிருக்காங்க. பெரிய விஷயம். இந்த கண்ணை நம்பாதே அப்படின்னா வந்து நம்ம வந்து சில விஷயம் சின்ன வயசுல ரொம்ப நம்புவோம். நான் வளர வளர தான் வந்து நமக்கு அது வந்து தெரியும், இது வந்து உண்மை இல்லை அப்படின்னு தெரியும். அதான் அதோட மீனிங், கண்ணை நம்பாதேங்கிறது. கண்டாலும் காண்பதும் போய், காதல் கேட்பதும் போய், தீரை விசாரிப்பது மெய். அதுவும் பொய்யா? அது மெய். ஓகே, இப்போ இந்த மாதிரி இதுல வந்து எனக்கு சின்ன வயசுல என்ன அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் இருக்கு, இதெல்லாம் நான் நம்பினேன். சீரியஸாவே 7 வாட்டி செத்து பபிள் கம் சாப்பிட்டா வயித்துல இருந்து மரம் முளைச்சிரும். இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்டான். இன்னொன்னு ராம்நாராயண் சார் படம்லாம் பார்த்து பாம்பு கொத்திச்சுன்னா அதே வந்து விஷத்தை உரியும், உரிஞ்சு அது செத்துரும். சோ இதெல்லாம் நான் நம்பினேன். இந்த மாதிரி சின்ன வயசுல நீங்க நம்பி வளர்ந்ததுக்கு அப்புறம் இல்ல இது இல்ல அப்படின்னு ஏதாவது எல்லாரும் ஒண்ணு சொல்றதுன்னா
சின்ன வயசுல ரப்பர் சாப்பிட்டா ரப்பர் மரம் வளரும்னு சொல்லுவாங்க. ரப்பர் அப்படியா? eraser ஆமா, நான் மரம். சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டுட்டு ஒரு மாசம் வெயிட் பண்ணுவேன். இங்க வளர்ந்து இப்படி வரும். ஓ வேணும்ட்டே சாப்பிட்டுட்டு நிறைய தெரியாம rubber சாப்பிடுவோம். பிடிக்க அதுக்கப்புறம் வித்துடலாம் சொன்னாங்க அப்படின்னு. மரம் வளர்ந்துரும்னு. எனக்கு அப்புறம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாசம் கழிச்சு ஓகே இப்ப தாண்டி இப்படி மரம் வளரும் போல. அதெல்லாம் ஒரு மித்து தானே சின்ன ரப்பர் வயசுல. சாப்பிட்டீங்களா? eraser. ஆனா உங்களுக்குண்ணா சின்ன வயசுல சின்ன வயசுல நான் வந்து கடவுள் நம்பிக்கை எனக்கு இருந்ததுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தது இருந்தது. அப்ப அது ஒரு அறியா வயசு, எதுவும் தெரியாத. எங்க வீட்டு எதிர்க்கவே கோயில். நான் சொல்றது ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட் அந்த அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு, தாத்தாவோட ஸ்பீச்சஸ் கேட்க ஆரம்பிச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்கு வர முதல் பத்திரிக்கை காலையில் முரசொலிக்கு முன்னாடி வர பத்திரிக்கை வந்து விடுதலை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் படிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பகுத்தறிவு, இறை நம்பிக்கை போனது அப்போவே எனக்கு போயிடுச்சு. 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து அந்த இறை நம்பிக்கை வந்து அப்போ போனதுன்னு நினைக்கிறேன். வேற இப்போ டக்குன்னு எனக்கு வேற எதுவும் சொல்ல தோணுது. பட் அதுல ரொம்ப அழகான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இறை நம்பிக்கை இல்ல அப்படிங்கறதுனால நம்புறவங்க யாரையுமே நீங்க வந்து இல்ல, அது அவங்க தாராளமா பண்ணிக்கோங்க அது அப்படின்னு. அவங்க இஷ்டம். ஆ, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு புரியுது. போனோம்னா அவங்களுடைய நம்பிக்கையை வந்து எனக்கு அந்த பொட்டில் வச்சுலாம் விடுவாங்க. நீங்க வச்சு விடுங்க, அது உங்க நம்பிக்கை. உங்க கூட இருக்க வரைக்கும் நான் வச்சுப்பேன். எல்லாம் என் இடத்துக்கு போனா நான் அழிச்சிருவேன். அது என் இஷ்டம், அது என்னோட நம்பிக்கை. உங்களுடைய சுதந்திரத்துல நான் தலையிட மாட்டேன், என்னோட சுதந்திரத்தை நீங்க தலையிடக்கூடாது. எவ்ரி கிரைம் ஒரு கிரைமுக்கு பின்னாடி ஒரு எமோஷன் ஸ்டோரி, எமோஷனல் இருக்கும், அவங்களோட பர்சனல் எமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு. உங்க ரியல் லைஃப்ல நீங்க ஏதாவது சின்ன கிரைம் ஏதாவது பண்ணி அந்த மாதிரி அதுக்கு பின்னாடி இந்த எமோஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சின்ன கிரைம், ஒரு சாக்லேட் திருடினதா இருக்கலாம் கடையில, அந்த மாதிரி. என்ன ரொம்ப இல்ல, இது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இல்ல முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும். யோசிச்சு சொல்றேன். நாங்களே கேட்டுட்டு இருக்கோம். இல்ல அவர்தான் கேட்கணும். அவர்தான் அவர்தான் crime கிரைம் நாவல் ரைட்டர். ஸ்டோரிக்கு நான் ஸ்கூல் 10th படிக்கும்போது என்னாச்சுன்னா, இங்க மேக்ஸ் மிஸ் ஒருத்தங்க இருந்தாங்க, நாகலட்சுமி மிஸ்ன்னு சொல்லி. எங்க கிளாஸ் வந்து 10C. 10Cனா ஒரு ஒஸ்ட் கிளாஸ்ன்னு பேர் எடுத்துட்டாங்க ஸ்கூல்லயே. ஒரு வாட்டி அவன் கம்மியா 2 பசங்க வந்து கம்மியா மார்க் எடுத்துட்டானுங்கன்னு சொல்லி, மொத்த மிட்டம் டெஸ்ட் பேப்பர் என்ன பண்ணாங்க, எடுத்து வந்து வச்சிருந்தாங்க டேபிள்ல. அந்த பேப்பர் அப்படியே தூக்கி போய் வெளியே எரிச்சிட்டானுங்க. பா. செம அப்புறம் வந்து இப்ப தசரதன் தெரியுது ஒரு சார், நீங்க படம் கிரைம் வந்துச்சு. த்ரில்லர் நிறைய எழுதுவீங்கன்னு. இல்ல இதெல்லாம் என்னன்னா, நான் கிளாஸ் லீடரு. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க வந்து க்ரூவா வந்து டேய் சொல்லக்கூடாது, சொன்னா அது பண்ணுவேன் இது பண்ணுவானுங்க. அதுல மறைமுகமா எனக்கும் பங்கு இருக்கு. என்னன்னா சொல்லாம விட்டுட்டேன் நான். இப்ப ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி சின்ன 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 இல்ல, சின்ன அவரு crimes. சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் 12th படிக்கும்போது அப்பா கோயம்புத்தூர்ல இருந்தாங்க, அம்மா சென்னையில இருந்தாங்க. நைட் பஸ் ஏதோ ஏத்தி விட்டுட்டாங்க, நான் வந்துட்டேன். நான் சரி அப்பா அம்மா ஏதோ பண்ணி கால் டைவர்ட் போட்டுட்டேன், தெரியல எப்படின்னு. நான் ரீச் ஆனது சொல்லல. நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டேன். கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 3 hours 4 hours ரீச் ஆகி நான் இதே பண்ணல. கால் எடுத்த உடனே அப்பா எங்க இருக்க அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். நீ அங்கேயே வெயிட் பண்ணு, இப்போ அம்மா வந்து அங்க பாப்பாங்க அப்படின்னாரு. இப்ப நான் எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க, உண்மையிலே ஆக்சிடென்ட் இழுத்துட்டு இருந்திருப்பாங்க. இல்ல எங்கன்னு கேக்குறாங்க. நான் டக்குன்னு வந்து ஹாஸ்பிட்டல்னு சொன்னேன். என்ன எந்த ரூம் எது எப்படின்னா டக்குன்னு 401 சொன்னேன். ஏனே தெரியல. டக்குன்னு இன்ஸ்டன்டா சொல்லி முடிச்சிட்டேன். அங்கேயே வெயிட் பண்ண அம்மா வந்து அங்க பாப்பாங்க அப்படின்னாங்க. இப்போ எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸை ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சு இப்படி ஒரு கேஸ் வருவாங்க, இப்படி ஏதாவது சொன்னா நீங்க சொல்லி நீங்க தான் இருக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லணும்னு சொன்னா அவங்க ஒத்துக்கல. என்ன பண்றேனே தெரியல. அப்போ உண்மையிலேயே ஒரு ஆக்சிடென்ட் நிகழ்த்தி இல்ல அப்படி ஆகல. நம்ம படம் மாதிரி இருக்கு. படத்துல வர அப்புறம் என்ன ஆயிடுச்சு, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு கால் கட்டு போட்டுட்டு ரூம்ல படுக்க வச்சுட்டோம். படுக்க வச்சுட்டு அம்மா வந்து இல்ல நாங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என் ஃப்ரெண்டோட ஒரு பிரதர் இருந்தாங்க. கெஞ்சி நீங்க இந்த சீனை நீங்க பெரியவங்க சொன்னாதான் நம்புவாங்க, நீங்க எப்படியாச்சும் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க சமாளிச்சோன்னா, எங்க அம்மா வந்து என்னடி பொய் சொல்றியா அப்படியெல்லாம் டெரரா வந்தாங்க. என் ஃப்ரெண்டோட அண்ணா வந்துட்டு ஆண்டி சத்தம் போடாதீங்க படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா பேஷண்ட் படுத்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பயம்னா, ஃப்ரெண்டு படுத்துட்டு இருக்கா, தயவு செஞ்சு சிரிச்சிடாதன்னு மட்டும் நான் கெஞ்சி கேட்டேன். அவ வந்து இப்படி இது வச்சுட்டு இருந்தா. சரி ஆண்டி வந்து அவங்கள பார்க்கணும், என் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு ரூம்குள்ள போய் அவ கால் கட்டு போட்டு ரொம்ப தத்ரூபமா படுத்துட்டு இருந்தா. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அப்புறம் பார்த்தா அவ தூங்கிட்டா, அப்படியே படுத்த லேட்டா இருந்ததுனால. ஸோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஸோ இது வரைக்குமே தெரியாது அது ஒரு செட்டப் அப்படின்னு எங்க அம்மா கூட தெரியாது இன்னும். அப்புறம் சரி இப்ப பிரச்சனை சொல்லிட்டீங்க. முடிஞ்சிச்சுன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த நாள் எங்க அப்பா ஊர்ல இருந்து கிளம்பி காலிங் பெல் அடிச்சாரு. ஸோ வந்து திறந்தா, ஆஹா இது இன்னும் முடியல போல அப்படின்னு, வா உடனே ஹாஸ்பிட்டல் போன, நீ பொய் சொல்லியிருக்க அப்படின்னு. ஐயோ திருப்பியும் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. ஸோ லைவா என் friend வசூல் ராஜால வர போய் இது. ஸோ எங்க அப்பா என்ன திட்ட லைவா என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எப்போ கிளம்பினாலும் இங்க கோஆர்டினேட் பண்ணணும்ன்ற அளவுக்கு ஒரு பிளே போயிட்டு இருந்தது.
என்ன பண்றேன்னு தெரியல. எங்க அப்பா வந்து வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் 12th ஸ்டாண்டர்ட்ல அடி வாங்கினேன் எங்க அப்பா கிட்ட. அடி அடிச்சாரு. பரவாயில்ல நீங்க அடிங்க, ஆனா ஹாஸ்பிட்டல் மட்டும் நான் வரமாட்டேன். அடி வாங்கிட்டு இருந்தேன். பயங்கரமா அடி அடிச்சு ரொம்ப கோவம். பொய் சொல்றது தெரியுது, ஆனா ப்ரூஃப் இல்ல. So, இது ஒரு பெரிய பிளே போய் கடைசி வரைக்கும் எங்க அப்பாவை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல. இது ஒரு மினி படத்தோட கதையே இங்க சொன்ன ஒரு மாதிரி ஷோக்கான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சோ இப்பவும் எங்க தெரியாது இந்த இது வந்து ஒரு இப்ப தெரிஞ்சிடும்ல, இப்ப தெரிஞ்சிருக்குமே. Very வீட்டுக்கு good. போனா அடிப்பாங்க. எங்களுக்கு தான் அந்த ஆனஸ். வீட்டுக்கு போனா இன்னைக்கும் அடிக்கிறாங்களாம் பார்த்தா. வீட்டுக்குள்ள மட்டும் அடிக்காதீங்க, வெளில கூட்டு போயிடுங்க. கண்ணை நம்பாதே அப்படின்னா கண்ணுல வந்து 2 விஷயம், ஒண்ணு பாக்குறது, இன்னொன்னு அழுறதுன்னு 2 தான். அதனால இந்த படம் சம்பந்தமான கேள்விங்கிறதால இந்த பேர் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். நீங்க அழுத மூமெண்ட். தாத்தா இறந்த அன்னைக்கு அழுது. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது, நம்மளை விட்டு பிரியும் போது அந்த ஒரு அழுகை தான், வேற எதுவுமே கிடையாது. இல்ல நீங்க ஏதாவது அதே மாதிரி தான் என்னோட 2020 என்னோட தந்தை இழந்தேன். அந்த ஒரு அழுகை திருப்பி எல்லாம் வராது. வாழ்க்கையோட வேர்ஸ்ட் டே பார்த்தாச்சு, இதுக்கு மேல வேர்ஸ்ட் வராதுன்ற அளவுக்கு அந்த அழுகை மூமெண்ட். அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மள விலகி போகும்போதும் அந்த அழுகை 2 தான் இனிமே நீங்க ரொம்ப எதுக்கும் அழாதீங்க. பக்குவம் பண்ணிடுச்சு. இனிமே எதுக்கும் அழாதீங்க. இல்ல நீ பேச என்னால அழுவாங்க, அழாதீங்க. தயவு செஞ்சு. பேசிட்டு அழ வச்சிடாதீங்க. நன்றிண்ணா. ஆனா நீங்க எங்க அம்மா இறந்துக்கும் போது எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. அவங்க இறந்துட்டாங்க, உடம்பு முடியாம இருந்தாங்க. அவங்க ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப பெயின் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. சரி அவங்களுக்கு இந்த மாரி ஒண்ணு நடக்கும்னு தெரியும் எனக்கு. அது நடக்கும்போது பரவால்ல அவங்களுக்கு இந்த பெயினோட இதுன்னு திருப்தி அது நல்லதுன்னு நான் நெனச்சேன் மனசுல. அதனால எனக்கு அழ வரவே இல்ல. ஆனா அந்த அவங்களோட உடம்ப எடுத்துட்டு போயிட்டு அங்க வைக்கும்போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு சில குணாதிசயங்கள்லாம் நான் சொல்றேன். இந்த குணாதிசயங்கள் சொல்ல உங்களுக்கு யாரு ஞாபகம் வரான்னு சொல்லுங்க. ஓகேயா? அன்பு அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகம்? எங்க அம்மா. ஃபேண்டாஸ்டிக். அறிவு. கலைஞர், பெரியார், அண்ணா, இந்த 3 பேர் தான் சொல்ல முடியும். அழகு. அழகு என் மகள். திறமை. எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒரு விதமான திறமை இருக்கு. நான் பார்க்குற திறமை வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கிறது வந்து என்னுடைய தந்தை. இந்த வயசுலயும் இவ்வளவு உழைக்கிறாரு. அவருடைய திறமை அது தலைவர் கலைஞர்கிட்டயே உழைப்புன்னு பாராட்டப்பட்டாரு. அது அவருடைய திறமை. இப்பவும் உழைச்சிட்டு இருக்காரு, இப்பவும் எங்களையும் விரட்டிட்டு இருக்கிறாரு. அது அவரோட திறமை. பொறுமை. பொறுமைக்கும் என்னுடைய தந்தை தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால பொறுமை, அதுதான் அவர் கடைப்பிடிச்சாரு. எந்த குறுக்கு வழியிலையும் எதையும் அடைஞ்சிடக்கூடாதுன்னு பொறுமையா காத்திருந்து ஒரு பெரிய உயரத்துக்கு அடைஞ்சிருக்காரு. நிதானம். நிதானமா இருக்கணும். என்னுடைய மனைவி பயங்கர சூப்பர். நிதானமான டைப். டக்கு டக்குன்னு எதுவும் முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப திங்க் பண்ணி, அதாவது எவ்வளவு திங்க் பண்ணுவாங்கன்னா என்கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நிதானம். எனக்கே ஃபர்ஸ்ட் மெசேஜ் தான் அனுப்புவாங்க. ஏன் இதை நம்ம பேசிக்கலாம்? இல்ல நான் ஃபர்ஸ்ட் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிடறேன், அப்புறமா அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு நிதானம். ஓகே. கோபம். ரொம்ப கோவப்படுறது. அருள் கொஞ்சம் கோவக்காரன். டக்குன்னு கோவம் வந்துடும். இப்ப கொஞ்சம் டோன் ஆயிருக்கான். சினிமா முன்னாடி ரொம்ப கோவப்படுவான். ஓகே. வீரம். தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு 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 ஆட்டிடியூட் அது. வீரமா இருக்கணும் அப்படிங்கிறது. நம்மளுடைய உரிமைகள் படிக்கப்படும் போது அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கறதே ஒரு வீரம் தான். ஒட்டுமொத்த சென்ற பார்லிமெண்ட் தேர்தல் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு முடிவு எடுத்துச்சு. ஆனா தமிழ்நாடு மட்டும் தனியா ஒரு முடிவு எடுத்துச்சு பாத்தீங்கன்னா, அதுக்கு பேர் கூட வீரம். வீரம் தான். ஃபென்டபிளஸ். வெற்றி. வெற்றி எல்லாரும் நோக்கி பயணிக்கிறது தானே. எல்லாருமே ஒரு வெற்றிக்காக தானே உழைக்கிறோம். ஸோ இந்த படக்குழுவுக்கு நான் வந்து இந்த வெற்றியை நான் வெற்றி பெறணும்னு நான் நம்புறேன். ஓகே டன் டன் நைஸ் நைஸ் சூப்பர். பெர்ஃபெக்ட். ரொம்ப ஹானஸ்டா. ஆமா இதெல்லாம் எல்லாரும் என்கிட்ட ரொம்ப கேட்பீங்களா? honest-ஆ கேக்குறேன் sir. இது okay. இதெல்லாம் ஏதாவது யோசிச்சுட்டு இல்ல இருந்தீங்கல்ல? ஆத்மிகாக்கு வந்து எப்படின்னா உங்க கண்களை வந்து நாங்க கட்ட போறோம். சோ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. சோ உங்க கைகளை வந்து யூஸ் பண்ணி நீங்க அதை தொட்டு பார்த்து அது என்ன அப்படின்னு சொல்ல போறீங்க. சப்போஸ் உங்களால அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஹீரோ வந்து உங்களுக்காக வந்து க்ளூஸ் கொடுப்பாரு, ஹெல்ப் பண்ணுவாரு, படத்துல ஹெல்ப் பண்ற மாதிரி. கண்ணை நாங்க நம்புறோம், உங்க ஐஸை க்ளோஸ் பண்ணுங்க. சோ இந்த நிமிஷத்துல நீங்க கண்ணை திறக்க கூடாது. நான் உங்களை நம்புறேன், நீங்க திறக்க மாட்டீங்க. நம்புங்க. எஸ். இது அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஒரு க்ளூ கொடுக்கலாம். கார்ட்டூன். எனக்கே என்ன தெரியாது. இல்ல அந்த கார்ட்டூனோட Cartoon, animal, ஏதோ இன்னொன்னு cartoon இல்ல, அந்த character. பொம்மையை சொன்னா கூட ஓகே சார். டைனோசர் சார். டைனோசரஸா? நீங்க வீட்ல எல்லாம் வளர்க்கறது. வீட்ல வளர்க்கறதா? நம்ம எல்லாரும் வீட்ல வளர்க்கறது. நம்ம எல்லாரும் வீட்ல என்னங்க வளர்ப்பீங்க? டாக். அவ்வளவுதான். டைனோசரா வளர்ப்பீங்க வீட்ல. அது சைடுல வச்சிருங்க. இது வீட்ல வளர்க்க முடியாது. இது கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே. கொஞ்சம் மெதுவா தடவை. ஒரு பார்த்தேன். இது வந்து செல்ல பிராணி கிடையாது. வேற மேல வேற ஏதாவது க்ளூ கொடுங்க பாருங்க.
நித்யானந்தா வச்சு ஒரு கதை இருக்கு. நித்யானந்தாவா? நித்யானந்தாவா? யார் இந்த கைலாசா? அப்படியா? ஒரு கதை சொல்லுவாங்கல்ல சார். கரடி. புரிஞ்சிருச்சு. ஏன் ஃபர்ஸ்ட் கதையை சொல்லுங்க, எனக்கு தெரியாது. என்ன கதை பயங்கரமான கதை சார். சொல்லுங்க. அது சொல்ல சொல்ல முடியாத முடியாதா? கதை. இவங்க அப்ப நான் கரெக்டா சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்க. கதை கண்ணு திறக்கும் போது கதையை சொல்லுங்க. பொம்மையெல்லாம் வீசுங்க. அது என்ன கரடி கதை? என்ன எங்களுக்கு சொல்லுங்க. நித்யானந்தா கதை? உங்களுக்கு கேள்வி சார் சொல்லுவாங்க. சரி, நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த நித்யானந்தா பக்கத்துல உட்காரச்சுக்கலாம். இது என்னது? கடல்ல இருக்கும். ஃபிஷ். ஃபிஷ்லயே But ஒரு வகை. இது டால்ஃபினா? இல்ல பெருசு. வேல். ஷார்க். ஷார்க். இது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஒண்ணுமே புரியல. அதான் துணி மாதிரி இருக்கு. அதான் அது போ. இது கார்ட்டூன் கேரக்டர். இதுவா? என்ன கார்ட்டூன்? அதே நானே சொல்லிடுவேன். 2 பேர் வரும். எலி. ரெண்டு? 2 பேர் எலி. டாம் அண்ட் ஜெர்ரி. இல்ல எலி, அதே எலி. மாதிரி. அதே மாதிரி. லிட்டில் மவுஸா? மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸ். ஆ. இது என்ன ரகுன்னு எனக்கே தெரியலங்கயா. நீங்களே இது என்னன்னு பாத்து எனக்கு எப்படி ஃப்ளோ கொடுக்குறது? எனக்கே இது என்ன- தெரியலங்கயா. இது என்னன்னு எனக்கே தெரியலங்க. இது என்ன நீங்க சீரியஸா எங்களுக்கும் தெரியல. இது பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, நான் கண்ணு திறக்கலாமா? நீங்க இல்ல திறந்து பாருங்க. இது திறந்து என்னன்னு பார்த்து சொல்லுங்க. கண்டுபிடிங்க. திறந்து பார்த்து கண்டுபிடிங்க. நாய் மாதிரி தான் நாய் தான் இது. நாய் தானா? ஓகே. பப்பி. பேய் இருக்கு. நாய் மாதிரி இல்ல, பேய் மாதிரி இருக்கு. டால்ஃபிஷன். இருக்கு. ஓகே. நீங்க இது வரைக்கும் நடிச்ச படங்கள் ஒன்னொன்னா நம்ம ஸ்கிரீன்ல வந்து வரப்போகுது. சோ அதுக்கு உங்களுடைய ஒரு ஷார்ட் ரிவ்யூ செக்மெண்ட் மாதிரி இப்ப பார்க்கலாம் சார் இப்போ. சோ முதல் படம். முதல் படம் ஓகே ஓகேவா? ஆ. ஓகே ஓகே வந்து தான் இது. நான் சும்மா அந்த படத்துல ஒரு ஒரு ஆர்டிஸ்டா நடிச்சிருந்தேன், அவ்வளவுதான். சந்தானம் சாரோட அந்த காமெடி, அந்த பார்த்தா சரவணன்ங்கிற அந்த காம்பினேஷன், ஹன்சிகா சாங்ஸ், இதுக்காகவே அந்த படம் ஒரு ஒரு யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றியை அந்த அந்த படம் கொடுத்துச்சு. ஓகே. அடுத்த படம். கதிரேலன் கதிர். கதை. இது ஓகே. அதே அந்த ஓகே ஓகேவோட வெற்றி, அது அப்படியே திருப்பி பண்ணலான்னு சொல்லி ஒரு அதே மாதிரி பாடல்கள், அதே பார்த்தா சரவணன் மாதிரி நானும் சந்தானம் சாரும் பண்ணோம். பட் ஓரளவுக்கு தான் வெற்றி பெற்றுச்சு. பெரிய வெற்றி நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் பெரிய வெற்றி கொடுக்கல. பாடல்கள் ஹிட் ஆச்சு. Okay. மனிதன் எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு படம். நான் ஆக்சுவலா அகமதோட படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்றென்றும் காதல். அப்போ அந்த படம் நான் தான் ரிலீஸ் பண்ணேன், ரெட் ஜெயின்ட்ல தான் ரிலீஸ் பண்ணோம். நாங்கள் ஆக்சுவலாக பண்ண வேண்டிய படம் வேற. அந்த படம் இப்போ வரைக்கும் டேக் ஆஃப் ஆகாம இருக்கு. இப்போ அந்த இதயம் முதலி அது வந்து அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரி. பாதி படம் இந்தியாவிலையும் பாதி படம் அமெரிக்காவிலையும் நடக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காதல் கதை. அந்த படத்தோட இப்போ அவங்க போய் அமெரிக்காலாம் சுற்றி பார்த்து ரெக்கிலாம் பண்ணி லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். பார்த்துட்டு வந்து பட்ஜெட் போட்டு பார்த்தா அது வேற எங்கேயோ நிற்குது. அதுக்கு என்னோட தொடர்ந்து ஒரு 2 படங்கள் சரியா போல வேற. இப்போ கெத்தும் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போல. நண்பேண்டாவும் பெருசா வெற்றி பெறவில்லை. சரி, நம்ம பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மி பண்ணலாம், இந்த பட்ஜெட்டை நம்ம படம் பண்ண முடியாது, அது வர்த்தக ரீதியா வந்து வெற்றி பெறாது, ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு அப்போ ஓடிடிலாம் கிடையாது இந்த அளவுக்கு. அப்புறம் தான் வந்து அகமது வந்து இந்த ஜாலி எல்எல்பின்னு ஒரு ஹிந்தி படம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு அந்த சிடி கொடுத்தாரு. அது பார்த்தா அது நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருந்தது. இது எப்படா நமக்கு செட் ஆகும்னு சொல்லி சரி பார்த்துட்டு சரி அகமது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய சேஞ்சஸ் பண்ணார். நம்முடைய தமிழக கோயம்புத்தூர்ல நடக்கிற ஒரு கதையை மாத்தினாரு. நமக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிற மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணாரு. நிறைய டயலாக்ஸு, நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட நான் நடித்த ஃபர்ஸ்ட் படம். ஒரே ஷாட்ல ஒரு பக்கம் இவர் ராதாரவி என்ன, ஒரு பக்கம் பிரகாஷ் ராஜ் சார், இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்டோட நிறைய பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் இருந்த படம். கொஞ்சம் பயந்து பயந்து தான் பண்ணோம். அந்த படத்தோட டீம் தான் அதுக்கு பெரிய வெற்றிக்கு காரணம். அகமது, கேமராமேன் மதி சார், சூப்பர் கேமராமேன். நான் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னீஷியன் மதி சார். சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன், பாடல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஹன்சிகா என்னோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் இந்த படம் திருப்பி நாங்கள் ஒன்றா பேர் பண்ணோம். இந்த படமும் பெரிய வெற்றி கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப மறக்க முடியாத படம் விவேக் சார். இந்த படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விவேக் சாரோட கூட நடித்தேன். அவரோட ட்ராவல் பண்ணது ஒரு மறக்க முடியாதது. அவருக்கு பெருசாக காமெடியில் அவருக்கு ஸ்கோப் இல்லை, ஆனால் வந்து என் கூடயே ட்ராவல் பண்ணி எங்கெல்லாம் அந்த எனக்கு ஒரு கூட தாய் மாமாவா இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் இந்த நேரத்தில் இப்போ அவரை இழந்துட்டோம்.
எனக்கு மறக்க முடியாத ஒரு படம்னா அது மனிதன். என் தாத்தாக்கு வந்து போட்டு காட்டணும்னு நினைச்ச படம். ஏன்னா ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, கடைசியிலலாம் ஒரு நல்ல டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும். மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய விரும்புகிற ஒரு ஒரு அப்பாவி வழக்கறிஞர்ல. ஸோ அதை போட்டு காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கடைசி வரைக்கும் அது முடியல. சைக்கோ லாக்டவுனுக்கு முன்னாடி பண்ண படம். பெரிய வெற்றி. இது என்னோட படம்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து முழுக்க முழுக்க மிஷ்கின் சார். இல்லை பாதி நாள் நான் ஷூட்டிங்க்கு போவே இல்லை. ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியல, கால் வச்சு தான் எடுப்பாரு. நீங்கள் கால் வச்சு எடுத்துக்கோங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன். நிறைய டூப் ஷாட்ஸ் தான். இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸாக இருக்கட்டும், அந்த நித்யா மேனனோட ஒரு பாட்டு வரும், ஒரு காரில் ஒரு சாங் வரும். அது நான் கிடையாது. அந்த பாட்டுக்கு நான் ஒரு நாள் தான் போனேன். ஆனால் 3 நாள் ஷூட் பண்ணாங்க. எல்லாமே டூப் வச்சு தான் எடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவர் லைட்டிங்கும் பண்ண மாட்டாரு, வெறும் காலுக்கு தான் ஷாட் வைப்பாரு. அது நான் இருக்கு நான் சொல்லிடுவேன், சார் நீங்கள் கால் வச்சு எடுத்துக்கோ, நான் கிளம்பு சார், வேலை இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரிம்மா நீ போயிட்டு வாமா அப்படின்ட்டுவாரு. முழுக்க முழுக்க மிஷ்கின் சாரோட படம். நெஞ்சுக்கு நீதி ஏன்னா ஒரு போனி கபூர் சார் கூப்பிட்டு இது மாதிரி படாயோன்னு ஒரு படம் ரைட்ஸ் இருக்கு, அது உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின் போது, சார் ஆளை விடுங்க, அந்த காமெடியில் நமக்கு செட்டே ஆகாது இப்போதைக்கலாம், நல்ல ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் தான் பண்ணலாம் சார் அப்படின்போது, ஆர்டிகல் 15 ஒரு படம் இருக்கு பாரு அப்படின்னாரு. பார்த்துட்டு சரி இதை பண்ணலாம். ஒரு 2 மாதம் இயக்குனரை மட்டும் தேடிட்டே இருந்தோம். இது வந்து சமூக நீதி பேசுகிற படம். நம்ம ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும், சரி ஒரு கரெக்டான டைரக்டர் அமையணும் அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது தான் அருணோட படம் கனான்னு ஒரு இந்த கிரிக்கெட் விமன் கிரிக்கெட் வச்சு படம். அந்த படம் பார்த்துட்டு அருணை கூப்பிட்டு, அருண் இது நீங்கள் இன்ட்ரெஸ்டா அப்படின்னு கேட்கும்போது பண்ண படம். எனக்கு ரொம்ப மனசு நெருக்கமான படம். நிறைய இழப்புகள் இந்த படத்தை போது. கோவிடோடைய 2வது பேரலை. இந்த படம் பெரிய நாங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றி கொடுத்துச்சு. நல்ல விமர்சனங்கள் வந்துச்சு. அதுக்கு அருணோட உழைப்பு தான் அதுக்கு காரணம். 40 நாளில் முடிச்சாரு படத்தை. ஃபர்ஸ்ட் ஒரு 20 நாள் ஷூட்டு. அவர் லாக்டவுன்னால நிறைய பேருக்கு செட்டில் கோவிட் இருந்ததுனால கேன்சல் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஷெட்யூல் 20 டேஸ் முடிச்சு படத்தை கொண்டு வந்தார். அண்ட் இந்த படத்துல முக்கியமான இன்னொரு இழப்பு மயில்சாமி அண்ணன். இப்போ மயில்சாமி அண்ணன் என் கூடயே இந்த படத்துல இவங்க ஹீரோயின் சொல்லிட்டாலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பிரசன்னா தான் என் கூடயே இருப்பாங்க. அந்த படத்துல பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணன் தான் என் கூடயே இருந்தது. அந்த 40 நாள்ல 30 நாள் என் கூட இருந்தது மயில்சாமி அண்ணன் தான். ரொம்ப அன்பானவர், ரொம்ப அதாவது மிகப்பெரிய இழப்பு. நிறைய இறை பக்திமானவர். அன்னைக்கு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் அவ்வளோ ஜாலியாக பேசுவார். அவர் லஞ்ச் அவரோட கேரவேன்ல தான் வரும். அவரோட கேரவேன் பார்த்தீங்கன்னா ஒரு சமையலறை மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் அவரோட கேரவேன்லேருந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு போகும். அங்கே ஏதாவது ஒன்று குக் பண்ணி கொடுப்பாரு. அவ்வளோ பாசமாக பழகக்கூடியவர். பெரிய இழப்பு மயில்சாமி. உங்களுடைய படத்தோடைய கெரியர் எல்லாம் ஒரு வாட்டி ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு சார். அதாவது இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 படங்கள், அதுக்கப்புறம் நான் படம் பண்ண மாட்டேன்ற மாதிரி நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு பர்சனலா ஒரு படத்தை வந்து இண்டஸ்ட்ரியை மிஸ் பண்ண போறோம், ஆஸ் அ ஆக்டரா உங்களை மிஸ் பண்ண போறோம், இந்த மாதிரி மிஸ் பண்ற விஷயங்கள் என்னவா இருக்கும்? நீங்க படம் இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஷூட்டிங் படப்பிடிப்புங்கிறது வேற, மக்கள் பணிங்கிறது டோட்டலா அது வேற. நான் வந்து எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமே அந்த மாமன்னன் ஷூட்டிங்ல போய் உட்காரும்போது கொஞ்சம் திடீர்னு தோணும், ஐயோ நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், தொகுதியில் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவ்வளோ மனுக்கள் இருக்கு பெண்டிங்கு, நம்ம அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கோமே அப்படின்னு சில நிமிஷம் தோணும். சரி, ஆனா எடுத்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு. இந்த பணியை தான் இன்னும் நான் விரும்பி செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த படம் ஒரு 4.5 வருஷம் எல்லாருடைய கடின உழைப்பு ரிலீஸ் ஆக போகுதுங்க ஒரே காரணத்தினால இந்த படத்துக்கு பேட்டிகள் கொடுக்கணும்னு 2 நாள் அவர் கேட்டாரு. நான் ஒரு 2 நாள் எப்படியாவது வந்துடுறேன், நிறைய பணிகளுக்கு நடுவில் தான் வந்திருக்கேன். கடைசியா இந்த படம் பத்தி சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் இந்த கண்ணை நம்பாதே வந்து நிச்சயமா எல்லாரையுமே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படமா இருக்கும். எல்லாரும் அதை தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஃபேண்டாஸ்டிக் மேடம். ஸோ எல்லாரும் மறக்காம இந்த வீக்கெண்ட் போய் வீக் டேஸ்லயும் போய் வீக்கெண்ட் ஆட்டோமேட்டிக்கா போயிடுவாங்க. எல்லாரும் மறக்காம கண்ணை நம்பாதே படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, குடும்பத்தோட போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணை நம்பாதே மாறனுடைய 20,000 கண்கள் அந்த படத்துக்குன்னு ஒரு ரசிகர்கள், அவருடைய ஃபிலிம் மேக்கிங்க்குன்னு ஒரு செட் ஆஃப் அந்த ஜானருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களும் இந்த படம் கண்டிப்பா கைவிட்டுறாது. கண்டிப்பா அவருடைய அந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் அடுத்து என்ன யாரு அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். கடைசி காட்சி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு இந்த படம் சரியான தீனியா இருக்கும். திரையரங்களை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.